வணக்கம். இன்றைக்கி வேர்ல்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் ஹைப்பர் லிங்க் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹைப்பர் லிங்க்ன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு ஃபைலை லிங்க் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கூகுளில் போயிட்டு என்ன டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம சர்ச்சில் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தேடுற டாப்பிக்கு சம்மந்தப்பட்ட சில லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஷோ ஆகும் அந்த ஸ்க்ரீனில். தென் ஃபுல் டீட்டெயில் ஷோ ஆகாது, ஜஸ்ட்டு லிஸ்ட்டு மட்டும் தான் ஷோ ஆகும். இப்போது அதில் நம்ம ஏதாவது ஒரு லிஸ்ட்டை கிளிக் பண்ணோம், அந்த லிஸ்ட்டில் கூடிய ஒரு லைனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம கிளிக் பண்ண லிஸ்ட்டு ரிலேட்டடாக ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அப்போது என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லைனுக்கும் இன்னொரு பேஜ் அந்த டீட்டெயில்டாக வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பேஜுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருந்ததுனால தான் நம்ம அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே அந்த ஃபுல் டீட்டெயில் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும் பொழுதும் ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட ஒரு ஃபைலவே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் க்ரியேஷன் டைமில் வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்தராக வந்து எப்போல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் அந்த ஃபுல் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் தேவைப்படுதோ அப்போது நம்ம ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேர்டையோ லைனையோ ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஸோ எந்த இடத்துல லிங்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் லிங்க் ஆகக்கூடிய ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கிளிக்காக வந்து ஒரு ஒரு டாபிக் சம்மந்தப்பட்ட ஒரு மெசேஜை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லிங்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கரண்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே நாம் எப்படி இன்னொரு ஃபைலை லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அந்த மாதிரி லிங்க் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஐக்கானாக இருக்கலாம், இல்லை வந்து பிக்சராக இருக்கலாம், ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ நான் புக் மார்க்குன்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த புக் மார்க்குன்ற வேர்டை கிளிக் பண்ணால் எனக்கு புக் மார்க் ரிலேட்டடாக ஒரு ஃபைல் டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்க, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹைப்பர் லிங்க்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் பேஜ் வரும். இதில் எந்த ட்ரைவில் எந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களோட ஃபைல் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த புக் மார்க்குன்ற வேர்டோட அந்த ஃபைல் வந்து நமக்கு லிங்க் ஆகிடுச்சு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து மவுஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி இன்னும் நீங்கள் எந்தெந்த டாப்பிக்லாம் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுறீங்க, ஹைப்பர் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஃபைல் எங்கே இருக்கோ அதை நீங்கள் தேடிக்கிறீங்க, தென் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். பண்ணால் உங்களுக்கு இந்த ஹோமோடையும் இன்னொரு ஃபைல் லிங்க் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணோன்னா கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மவுஸை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்த டாக்குமெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் லிங்க் கொடுத்து வைக்கணும், எங்கெங்கெல்லாம் ஒரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஒரு ஃபைலே டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.